ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீல் மேக்கரை வச்சு ஒரு சுக்கா தாங்க செய்ய போகிறேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நாங்களுமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மீல் மேக்கர் சுக்கா செய்யும்போது குழந்தைகளுக்கு நான்வெஜ் மிஸ் பண்ணுற ஃபீலிங் கிடைக்காதுங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த மீல் மேக்கர் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. அப்போ தாங்க என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். முதல்ல கொதிக்க வச்ச சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நான் பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிக்கலாம். இதே சின்ன சைஸாக இருந்ததுன்னா வெதுவெதுப்பான தண்ணி கூட போதும் தான். தண்ணியில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு சாஸ் பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய டம்ளர் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பே லீஃப் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா ஒரு 3, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு தண்ணி மட்டும் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். பெரிய துண்டளவுக்கு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி, நம்ம இருத்து வச்சுருந்த தண்ணி அதுவே சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கையில் பிழிஞ்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா பெரிய சைஸாக இருக்கிறதுனால, பெருசாக இருக்கிறதுனால 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா பிடிக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா, கறி மசாலா எது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பே லீஃப், நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அன்னாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே சேர்த்துட்டு அதனால் இப்போ சேர்த்துல நான். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருந்துருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மீல் மேக்கர், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா மசாலாவும் பிடிச்சிருக்குங்க. நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.